ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம்ம அதிகாலையில் எழுந்திருக்கும் பொழுதே சில விஷயங்களை நம்ம முறைப்படி கடைபிடித்து கொண்டு எழுந்தாலே நம்மளுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா நம்ம நினைத்தது எல்லாமே அந்த காலை வேளையிலேயே நமக்கு நிறைவேற்றி தருத வகையில் அந்த எண்ணங்கள் உண்டாகும். பிரபஞ்சத்தினுடைய சக்தியை நம்ம உணர்ந்து காலை வேளையில் சில விஷயங்களை நம்ம பின்பற்றும் பொழுது நமக்கு பல வகையில் அது நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம நேற்று நைட்டு நடந்தது சரி, நேற்றைக்கு ஏதாவது ஒரு கசப்பான நிகழ்வு நடந்திருக்கும், வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் இருக்காது. அதையே நம்ம நினைத்து கொண்டு எதுவுமே நடப்பதில்லை, எனக்கு மட்டும் நல்லதே நடக்காது, எனக்கு மட்டும் என் வாழ்க்கையில் இத்தனை பிரச்சனைகள், இப்படியான வார்த்தைகளை தினம் தினம் ஒவ்வொருவரும் புலம்பிக் கொண்டே தான் நாட்களை கடத்துகின்றோம். இது பெரியவர்கள் சிறியவர்கள் என எல்லா வயதினரும் பார்த்திங்கன்னா செய்து கொண்டு தான் இருக்கின்றனர். காலையிலேயே நம்ம பாசிட்டிவ் எனர்ஜியோடு செயல்படும் பொழுது தான், அந்த ஆன்மீகத்தோடு நம்ம செயல்படும் பொழுது தான் பார்த்திங்கன்னா பிரபஞ்சமும் நம்மிடம் நம்மளுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி வைக்கும் அப்படிங்கிறது. இதற்கு நம்முடைய கிரக நிலைகள் நேரம் சரியில்லாமல் இருந்தாலும் நமக்கு வாழ்க்கை பார்த்திங்கன்னா கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். அதையும் தாண்டி நம்மளுடைய மனநிலை அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, அதுவும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கின்றது. இப்படி நாம் தினமும் புலம்புவதால் அதே போலவே நம்முடைய நாட்களுமே நகர ஆரம்பிக்கின்றது. காலையில் நம்ம என்ன ஒரு மைண்ட் செட்டில் எழுந்திருக்கிறோமோ அதே போல தான் நம்மளுடைய நாட்களுமே செல்லுகிறது. நம்ம எந்த ஒரு விஷயமும் நேற்று நடந்தது, அதற்கு முன்னாடி நடந்தது எதையுமே நினைக்கக்கூடாது. இன்றைய நாள் நமக்கு புதியதாக எல்லாமே வெற்றிகரமாகத்தான் நடக்கும் அப்படின்னு இறைவனை மனதார நினைத்து கொண்டு அன்றைய நாளை நம்ம தொடங்கணும். சில பேருக்கு தானாகவே அந்த மனப்பக்குவம் இருக்கும், சில பேருக்கு அந்த மனப்பக்குவம் பார்த்திங்கன்னா தானாக வராது. பழசையே நினச்சிக்கிட்டு அழுது புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி தானாகவே வர்றவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இல்லை எங்களுக்கு அவ்வளவு இதாக இல்லை, ரொம்ப எமோஷனல் டைப்பில் இருப்பவங்களாம் பார்த்திங்கன்னா காலை நேரத்தில் சில விஷயங்களை பின்பற்றி நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது இன்னும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா நம்ம செயலையும் சிந்தனையும் நல்ல வகையாக சிந்தித்து செயல்படும் பொழுது தான் அது நமக்கு நல்லபடியாக நடக்கும் அப்படிங்கிறது. நம்ம சிந்தனையை வேறு இடத்துல வச்சுட்டு செயலையும் நம்ம அரையும் குறையமாக செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா ரெண்டுமே பாழாக போயிடும். அதனால் எல்லாத்தையுமே தெளிவோடு வைத்துக்கொள்ளுங்க. சில விஷயங்களையுமே நான் சொல்லித்தரேன், அதையுமே பின்பற்றுங்க. இது இன்னும் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீங்கள் நினைத்த காரியங்களுமே எந்த ஒரு தடையும் இல்லாமல் வெற்றிகரமாக அன்றைய நாள் நல்ல உற்சாகத்தோடு செயல்படுவதற்கு இது உதவிகரமாக இருக்கும். அது என்ன என்பதை விரிவாக பார்க்கலாம். சேனலை தொடர்ந்து நம்மளுடைய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதற்கு முதலில் நம்ம செய்ய வேண்டியது பார்த்திங்கன்னா, காலையில் தூங்கி எழும்பொழுதே நம்மளுடைய இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தினுடைய முகத்தை பார்த்து எழுந்திருப்பது ரொம்ப சிறப்பு. ஏன்னா தூங்குகிற அறையில் பெரும்பாலும் சுவாமி படங்களை வைக்கக்கூடாது அப்படிங்கிறது நியதி. பின்பு எப்படி நம்ம எழுந்த உடனேயே சுவாமி படங்களை பார்ப்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே பார்த்திங்கன்னா உலகத்தில் எழுந்த உடனே அவங்களுடைய கைக்கு முதல்ல எட்டுவது அவங்க ஃபோன் மட்டும்தான். அதனால் ஃபோனில் சுவாமி படங்களை வைத்திருப்பீங்க. உங்களுடைய அந்த ஃபோனில் ஹோம் ஸ்க்ரீனில் கூட நீங்கள் வைத்துக்கொண்டு முதல்ல டக்குன்னு எடுத்தோடனே அதை பார்த்துட்டு அதற்கப்புறம் நீங்கள் அன்றைய நாளை தொடங்குறது இன்னும் சிறப்பாக இருக்கும். அதே போல் காலையில் எழுந்து முதல் அடி எடுத்து வைப்போம் பார்த்திங்களா, அதையுமே கிழக்கு நோக்கி நம்ம வைக்க வேண்டும். நீங்கள் படுக்கும் வரை எந்த இடத்துல நம்ம எப்படினாலும் படுத்தாலும் சரி, எழுந்தவுடன் பார்த்திங்கன்னா முதல் 4 அடியாவது கிழக்கு நோக்கி நம்ம எடுத்து வைத்து பழகி கொள்ள வேண்டும். இது உங்களுடைய அந்த அன்றைய நாளை தடையில்லாமல் நகர்த்த இது உதவிகரமாக இருக்கும். முதல் விஷயம், நம்மளுடைய குலதெய்வத்தை அந்த புகைப்படத்தை நம்ம பார்க்கணும். இறைவா, இன்றைய நாள் எனக்கு நல்லபடியாக செல்லணும் அப்படின்னு ஒரு நிமிடம் மனதார நம்ம வேண்டிக் கொண்டு அடுத்த கட்ட வேலையை நம்ம தொடங்க ஆரம்பிக்கணும். செல்ஃபோனை கையில் எடுத்துகிட்டு இந்த புகைப்படத்தை பார்த்துட்டு அதற்கப்புறம் அடுத்த வேலையை பார்க்க போகணுமே தவிர உடனே செல்லை எடுத்துகிட்டு அடுத்தடுத்து நம்ம வேறு வேலைகளை செல்லிலே பார்க்கக்கூடாது. செல்ஃபோனை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே பார்த்திங்கன்னா நமக்கு பல வேலைகள் ஓடாமலே போய்விடும். அதனால் இதை மட்டும் கடைபிடிச்சிட்டு அடுத்து செய்ய வேண்டிய வேலைகளுக்கு கவனத்தை செலுத்துங்க. பெண்களாக இருந்தீங்கன்னா காலையில் வீடு வாசலை பெருக்கி கோலம் போட்டு அதற்கப்புறம் குளிச்சுட்டு இல்லை மூஞ்சி கை காலை மட்டும் கழுவிட்டு வீட்டோட பூஜை அறைக்கு வந்து ஒரு அகல் விளக்கு ஏற்றி அங்கே ஒரு 10 நிமிடம் 5 நிமிடமாவது உட்காந்து நல்லா மூச்சை இழுத்து விடுங்க. ஆண்களாக இருந்தீங்கன்னா
எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு சொன்ன முறைகளை பின்பற்றி விட்டு நீங்களும் ஏதாவது உடற்பயிற்சி செய்யணும் செய்துட்டு இல்லை வாக்கிங் மாதிரி போயிட்டு வந்துட்டு நல்லா மூச்சை இழுத்து விட்டுட்டு 1:30 நாளை தொடங்குவது நல்லது. அடுத்து உணவு அருந்த 10 நிமிடங்களுக்கு இருக்கும் முன்னும் இந்த மாதிரி சுவாசத்தை அமைதியாக உணருங்கள். இதனால் உங்களுடைய மனநிலை அப்படிங்கிறது சீராகும், மூளையும் சுறுசுறுப்பு அடையும். நீங்கள் நினைக்கும் காரியம் அனைத்துமே பார்த்திங்கன்னா நல்ல முறையில் செய்யக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வரும். இவை எல்லாமே நம்ம செய்த பிறகு வெளியில் செல்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில், இல்லை வீட்டிலையே இருக்கிறோம்னாலும் வீட்டில் உள்ள அந்த வாயில்லா ஜீவன்கள், பறவைகள், காக்கா வரும், குருவிகள், இப்படி பலவாறான ஜீவன்கள் வரும். அதுகளுக்குமே உங்களால் முடிந்த அந்த சாப்பாடை போடுங்க. ஏதாவது ஸ்நாக் பிஸ்கட் வச்சுருந்தா கூட நாய்களுக்கு கொடுங்க. இப்படி ஏதாவது வாயில்லா ஜீவன்களுக்கு நம்ம கொடுக்கும் பொழுது அதுவும் நமக்கு ஒரு நல்ல திருப்தியை கொடுக்கும். யாரேனும் ஒருவருக்கு பசியார உணவளிக்க முடியுமானாலும் அதையுமே செய்யலாம். முடியாதவர்கள் இதுபோல் சிறிய அளவிலான ஒரு தானத்தையும் செய்யலாம். இது உங்களுடைய அந்த நாளை இன்னும் இனிமையான நாளாக மாற்றும். அத்தனை தடைகளும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்த செயல்களால் உடைத்தெறிந்து இறைவன் நமக்கான வெற்றி வாய்ப்பை நமக்கு எப்பொழுதுமே அளித்து கொண்டே இருப்பார். இந்த விஷயத்தை நம்ம ஒரு தடவை செய்யக்கூடாது. நமக்கு இப்போ கஷ்டத்தில் இருக்கோம், சில பரிகாரங்களை செய்வோம். அதை நம்ம கஷ்டமானது கொஞ்சம் சரியானதுக்கப்புறமும் செய்து கொண்டே வரும் பொழுது தான் மென்மேலும் நம்ம நலமுடன் வாழ முடியும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அவ்வளோதான், இதை செஞ்சிட்டோம், தீர்ந்துருச்சு அப்படின்ட்டு நம்ம பாட்டுக்கு விட்டுறக்கூடாது. முடிஞ்சாலுமே நல்ல நிலைக்கு நம்ம போனாலுமே அந்த விஷயங்களை மறக்காமல் நம்ம கடைபிடித்து கொண்டு வரும் பொழுது தான் வாழ்க்கை நமக்கு இன்னும் செல்வ செழிப்போடு வாழ்வதற்கு வழிவகை செய்யும். தினமும் காலையில் இந்த விஷயங்களை மட்டும் மறக்காமல் செய்து பாருங்கள். அடுத்தடுத்து வாழ்க்கையில் அந்த கஷ்டங்கள் எல்லாமே தவிடுபடியாகிவிடும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. தான் நிதர்சனமான உண்மை. ஒரு மனிதனுக்குமே ஒரு ஆசைகள், ஏக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். கஷ்டப்படுறவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கனவு, ஒவ்வொரு ஆசை என்று இருக்கிறது. சில பேருக்கு வீடு கட்ட வேண்டும் என்ற ஆசை இருக்கும், சில பேருக்கு நன்றாக படித்து சம்பாதிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும். இப்படி ஏதாவது ஒரு ஆசையை மனதில் நினைத்து கொள்ளுங்கள். அந்த ஆசை நிறைவேற இதை தினமுமே செய்யுங்கள். தினம் தினம் காலையில் கண் விழித்து நம்முடைய மனது புதியதாக பூத்த பூ போல இந்த விஷயங்களை நம்ம செய்யும் பொழுது மாறும். அந்த சமயம் குலதெய்வத்தை பார்த்து குறிப்பிட்ட வேண்டுதலை குலதெய்வத்திடம் சொல்லி அந்த வேண்டுதலை நிறைவேற தினமும் பிரார்த்தனை வைக்க வேண்டும். ஒரு விஷயத்திற்காக நம்ம போராடும் பொழுது பார்த்திங்கன்னா ஒரு தடவை முயற்சி செஞ்சுட்டு தோல்வி ஆயிடுச்சுன்னு விட்டுறக்கூடாது. அனுதினமும் நம்ம ஏதோ ஒரு வழியில் நம்ம முயற்சி செய்து கொண்டே இருக்கும் பொழுது தான் அது நமக்கு கட்டாயம் கிடைக்கும். இப்போ நம்மளுடைய சேனல் எடுத்துக்கோங்க. நம்மளுடைய சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை கூறும் பொழுது அவ்வளோவா யாருமே பார்ப்பது கிடையாது, நமக்கு அந்த அளவுக்கு சப்போர்ட்டும் கிடையாது. தொடர்ந்து நம்ம அதை முயற்சி செய்து கொண்டு போட்டுக்கிட்டே இருக்கும் பொழுது தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தராக நமக்கு அதை பார்ப்பாங்க. அவங்க யூடியூப்லேயும் பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ரெக்கமெண்டேஷன் அப்படிங்கிறதும் நமக்கு கிடைக்கும். தொடர்ந்து அந்த முயற்சியானது இருக்குதா அப்படிங்கிறதான் விஷயம். ஒரு 2-3 வீடியோ போடுறோம், அவ்வளோதான், நமக்கு வியூஸ் வரல அப்படின்ட்டு நம்ம விட்டுட்டோம்னா அது அப்படியே படுத்துரும். நம்ம தொடர்ந்து அதை முயற்சி செய்து கொண்டே இருந்தால் தான் ஒரு கட்டத்தில் நமக்கு அந்த முயற்சிக்கான பலன் கிடைக்கும். ஆரம்பத்தில் நம்மிடம் 10 உறுப்பினர்கள் இப்படி தான் இருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா 80,000 கிட்ட உறுப்பினர்கள் சேர்ந்துருக்கிறாங்க. அதற்காகத்தான் சொல்வது, நீங்களுமே தொடர்ந்து ஒவ்வொரு விஷயத்தையுமே இறைவன் மீது அந்த முழு பிரார்த்தனையோடு நினைத்து கொண்டு செய்து கொண்டு வாருங்கள். ஏதோ ஒரு கட்டத்தில் நமக்கு அந்த வாழ்க்கையில் அந்த வளர்ச்சியானது, நல்ல வளர்ச்சியானது ஏற்பட்டு நாமளும் நல்ல நிலைக்கு போவோம் அப்படிங்கிறது தான். நம்பிக்கையோடு செய்து பாருங்கள். முதல்ல இருந்து அந்த என்னென்ன விஷயம் செய்யணும் அப்படிங்கிறத திரும்ப பார்த்துடலாம். அதிகாலையில் எழுந்திருக்கணும். நல்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை கண்குளிர பார்க்கணும். அதற்கப்புறம் கிழக்கு நோக்கி நம்ம எடுத்து வைக்கின்ற அந்த முதல் அடியை கிழக்கு நோக்கி 4 அடிகள் எடுத்து வைக்கணும். பெண்களாக இருந்தால் வீடு வாசலை தூத்து முக்கியமாக கோலம் போடணும். அதிகாலையில் எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா பெண்கள் வாசல் பெருக்கி கோலம் போடுவது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். இதே லக்ஷ்மி கடாட்சத்தை இன்னும் கொண்டு வரும்.
அதற்கப்புறம் பூஜை அறையில் வந்து விளக்கேற்றி வைத்து இறைவனை மனதார நினைத்து கொண்டு அதுக்கப்புறம் சமையல் அறைக்கு சென்று அக்னி பகவானையும் மனதார நினைத்து கொண்டு சமைக்கும் உணவு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லபடியாக சமைத்து எல்லாருக்கும் நல்லபடியாக அது ஜீரணமாகணும் அப்படிங்கிறதையும் நம்ம வேண்டுதல் வைக்கணும். இது எல்லாமே நீங்கள் முறைப்படி செய்யும் பொழுது தான் அது நமக்கான பலனை அளிக்கும். செய்து கொண்டு வாருங்கள், எல்லாமே நன்மை அளிக்கும் அப்படிங்கிற கருத்தோடு இந்த பதிவினையும் நிறைவு செய்து கொள்கிறேன். அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.